செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பன்னீர்தாஸ் அறிமுக கூட்டம் காலவாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு விசிக வேட்பாளர் பன்னீர்தாஸை அறிமுகம் செய்து வைத்து பானை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர் சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பன்னீர்தாஸை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நம்முடைய வேட்பாளர் பத்தி நீங்க சொல்லியிருக்கிறாங்க. பன்னீர்செல்வம், நம்முடைய வெற்றி வேட்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு தலைவர் தளபதியுடைய ஆசி பெற்ற பன்னீர்தாஸ் அவர்கள் தளபதியுடைய ஆசி பெற்ற நம்முடைய திருமாவுடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு உங்களுடைய முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்க எல்லாம் பானை சின்னத்திலே வாக்களிக்க நீங்க மட்டும் ஓட்டு போட்டா போறாது, மற்றவர்களும் வாக்களிக்க செய்து இந்த தொகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அது கை தட்டிட்டு போயிட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியாது. நாம வச்சுங்க, இன்னும் இருக்குது 19 நாள். இந்த 19 நாள் நம்ம உழைக்கிற உழைப்பு தான் அந்த வெற்றியினுடைய அடையாளமாக திகழ்ந்திட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செல்வம் பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். செல்வம் பேரு இப்பதான் செல்வம் பேர் விட்டுல என்னுடைய அன்பு தம்பி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களே, இன்னைக்கு நம்முடைய இயக்க தலைவருடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அப்படித்தான் இருக்கு, அப்புறம் சரியா போயிடும். ஸ்டார்டிங்ல இன்னும் நம்ம வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் மாவட்ட தலைவர் இன்னும் பார்க்கல. அதனால இதெல்லாம் சிக்கல் இருக்கக்கூடாது. இன்னைக்குள்ள அந்த சிக்கலை தீர்த்தணும். நீங்க களத்துல ஒப்பாரிலாம் இருக்கக்கூடாது, கடுமையா உழைக்கணும். இன்னைக்கு தலைவர் களத்தை சரி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை எல்லாம் அந்த மாவட்ட மக்கள் எல்லாம் திருப்தி படக்கூடிய அளவிற்கு சாலைகள், மேம்பாலங்கள், அரசு கட்டிடங்கள் எல்லா பணியும் நீங்க முடிச்சிருக்கிறாரு. அது இல்லாத ஒரு வருஷமா எங்களை பெண்டு கட்டி கட்சி பிரமாதமா வச்சிருக்கிறோம், அமைப்பு பிரமாதமா வச்சிருக்கிறோம். நீங்க மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு தந்திருக்கிறார் இல்லையா? ஆக திட்டங்கள் மக்களை போய் சென்று இருக்கிறது. ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். கூட்டணி பலமா இருக்குது, கட்சி தோரெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கிறோம். ஆக களம் பிரமாதமா இருக்குது. ஆக இப்ப நாம என்ன வேலை செய்யணும், எப்படி வேலை பார்க்கணும், எந்த முறையில வேலை பார்த்தா எதிரை வீழ்த்த முடியும் என்பதை திட்டமிட்டு நம்முடைய பணியை மிகச் சிறப்பாக செய்திட வேண்டும். வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, இது நம்முடைய கூட்டணிக்கு ஒரு கௌரவமான தேர்தல். இதுல என்ன தப்பி தவறு ஏமாந்துன்னு வச்சுங்க, இதை விட நம்ம கேவலம் வேற எதுவுமே பண்ண முடியாது. அதனால நம்ம எதிர்க்க நிக்கிற வேட்பாளர் மாங்காய் சின்னம், மாம்பழம் சின்னம். ஏற்கனவே 3வது வாட்டியா சப்பி போட்டாச்சு. அதை இந்த முறை சப்பி போட்டு ஆட்சியர்ல போட்டுரும் போது முளைக்கவே கூடாது. அதனால எச்சரிக்கையா வேலை பார்க்கணும். இருக்குது 19 நாள். கட்சிக்கு நம்ம எல்லாம் அந்தந்த கட்சிக்கு, அது விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, தலைவர் சொல்ற அந்தந்த தலைவர் சொல்ற பணிகளை உழைப்ப கொடுத்துருக்கிறோம். பொருளாதார ரீதியா செலவு பண்ணிருக்கிறோம். அவங்க தகுதிக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணிருக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம். இதெல்லாம் தியாகம் கிடையாது. இந்த 19 நாள் நம்ம உழைக்கிற உழைப்பு தான் நம்முடைய தியாகம் என்பதை உணர்ந்து இரவு படம் நிறைய வேலை இருக்கும், நமக்கு ஒதுக்கி வச்சிருங்க. காலை மாலை அந்த ஊரை விட்டு வெளியே வராதிங்க. யார் யாருக்கு எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த BLA2 அங்க இருக்கணும், கிளை செயலரும் அதே ஊர்ல இருக்கணும். 100 ஊருக்கு நீங்க போக வேண்டிய வேலை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்பு எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற தோழரை அரவணைத்து காலை மாலை ஓட்டு கேட்கணும். அதான் முக்கியம். ஹேண்ட்பிட்லாம் இப்ப போட்டு கொடுத்துருவோம். ஒரே ஆளர் 4-5 வாட்டி போய் பாருங்க. நேற்று தான் பார்த்தேன், நாங்க தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டோமையா, திடீர் தொல்லை கொடுக்குறியான்னு சொன்னா கூட கூடாது.
இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், விசிக மாவட்ட செயலாளர் கனல்விழி, மாவட்ட துணை செயலாளர் சமரசன், திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் மற்றும் கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.